அன்பார்ந்த மாணவர்களே, உங்களை ஆஷிர்வாத் அகாடமி யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய சம் காம்ப்ளெக்ஸ் நம்பர் எக்ஸாம்பிள் 2.12 Z1, Z2 மற்றும் Z3 ஆகிய கலப்பெண்கள் மாடுலஸ் ஆஃப் Z1 ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் Z2 ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் Z3 ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் Z1 ப்ளஸ் Z2 ப்ளஸ் Z3 ஈக்குவல் டு 1 என்றவாறு இருந்தால் ஹோல் மாடுலஸ் 1/Z1 ப்ளஸ் 1/Z2 ப்ளஸ் 1/Z3 மதிப்பை காண்கன்னு சொல்கிறோம். இப்போ நம்ம கிவன் கண்டிஷன் கொடுப்போம். மாடுலஸ் ஆஃப் Z1 ஈக்குவல் டு 1, ஓகேவா? தென் மாடுலஸ் ஆஃப் Z2 ஈக்குவல் டு 1, மாடுலஸ் ஆஃப் Z3 ஈக்குவல் டு 1. இப்போ இந்த மாடுலஸ் ஆஃப் Z1 நம்ம எப்படி எழுதலாம்? இது கொடுத்துருக்கோம். அப்போ இந்த LHS RHS ரெண்டுலேயும் நம்ம ஸ்கொயர் எடுப்போம். மாடுலஸ் ஆஃப் Z1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 ஸ்கொயர், மாடுலஸ் ஆஃப் Z2 square equal to 1 square, modulus of Z3 square equal to 1 square. So, இப்போ modulus of Z equal to Z bar. So, இதை Z1 bar equal to 1. இப்படி எழுதலாம். Z2 bar equal to 1. Z3 bar equal to 1. ஓகேவா? நாம் இதை இப்படி எழுதிடலாம். அது பிறகு நமக்கு என்ன கேட்டிருக்கான்? Z1 bar equal to 1 by Z1, Z2 bar equal to 1 by Z2, Z3 bar equal to 1 by Z3. இப்படி நம்ம கொண்டு வருவோம். ஓகேவாமா? இது என்னது? ஃபஸ்ட்டு இது ஒரு ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டியை நாம் இப்படி அப்ளை பண்ணியிருக்கோம். மாடுலஸ் ஆஃப் Z1 ஈக்குவல் டு 1. இந்த ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணிடுவோம். ஸ்கொயர் பண்ணி முடித்த பிறகு மாடுலஸ் ஆஃப் Z ஸ்கொயர் என்னது? Z பார். இது ஒரு ப்ராப்பர்ட்டி. என்னது? மாடுலஸ் ஆஃப் Z ஸ்கொயர் ஈக்குவல் டு Z பார். இந்த ப்ராப்பர்ட்டி இங்கே அப்ளை பண்ணச்சியும் மாடுலஸ் ஆஃப் Z1 ஸ்கொயர் Z1 பார், Z2 மாடுலஸ் ஆஃப் Z த ஹோல் ஸ்கொயர் Z2 பார், மாடுலஸ் ஆஃப் Z3 த ஹோல் ஸ்கொயர் Z3 பார். இதை நம்ம இப்படி கொண்டு வருவோம். ஸோ Z1 பார் ஈக்குவல் டு 1 பை Z1, Z2 பார் ஈக்குவல் டு 1 பை Z2, Z3 பார் 1 பை Z3. இது பேசிக்காக நம்ம வச்சுப்போம். அதுக்கு பிறகு நமக்கு என்ன கேட்டிருக்கான்? மாடுலஸ் ஆஃப் 1 by Z1 ப்ளஸ் 1 by Z2 ப்ளஸ் 1 by Z3 மதிப்பை காண்க. நம்ம மதிப்பை கண்டுபிடிக்கிறோம். ஸோ இப்போ 1 by Z1, 1 by Z2 ப்ளஸ் 1 by Z3. இப்போ 1 by Z1ஓட வேல்யூ என்னம்மா? ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல. இங்கே பாருங்கள், 1 by Z1 எதை சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னா Z1 பாரை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, Z1 பார். அப்புறம் 1 by Z2க்கு வேல்யூ என்னமா? 1 by Z2ஓட வேல்யூ Z2 பார். இல்லைமா? Z2 பார். 1 by Z3ஓட வேல்யூ என்னது? Z3 bar. So Z3 bar. So that is equal to, இதை என்ன செய்யலாம்? Z1 plus Z2 plus Z3 whole barன்னு எழுதிக்கலாம். ஏன்னா Z1 plus Z2 the whole bar Z1 bar Z2 barன்னு எழுதுகிறோம். this அதனால் இந்த Z1 பார் Z2 இப்படி நம்ம எழுதிக்கலாம். சிங்கிளாக இருக்கிறத ஒரே பாராக போட்டலாம். ஸோ பார் போட்டு முடித்த பிறகு இது இந்த ப்ராப்பர்ட்டி, இந்த செகண்ட் ப்ராப்பர்ட்டியை அப்ளை பண்ணியிருக்கோம். ஓகேம்மா? தேர்ட் ப்ராப்பர்ட்டியோட இன்னொரு ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்குது. மாடுலஸ் ஆஃப் Z பார் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் Z. பாருங்கம்மா, Z பார் Z மாறுது. அப்போ Z1 ப்ளஸ் Z2 ப்ளஸ் Z3 பை தேர்ட் ப்ராப்பர்ட்டி. இங்கே என்னது? சிங்கிள் பாராக இருக்கலாம், அதில் ஹோல் பாராக மாறு. ஏன்னா பை ப்ராப்பர்ட்டி 2. ஓகேம்மா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் Z1 ப்ளஸ் Z2 ப்ளஸ் Z3. இதனோட வேல்யூ என்னமா? இங்கே பாருங்கப்பா,
modulus of z1 plus z2 plus z3 equal to 1 கொடுத்துருக்கானா கொஸ்டினில். அப்போது that is equal to 1. ஸோ ஃபைனலாக 1 by z1 1 by z2 plus 1 by z3 that is equal to 1. இதனுடைய மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவாம்மா? இப்போ ப்ராப்பர் ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி மாடுலஸ் ஆஃப் இசட் த ஹோல் ஸ்கொயர் வந்து இசட் பார். ஸோ z1 மாடுலஸ் ஆஃப் z1 த ஹோல் ஸ்கொயர் வந்து இப்படி z1 பார். இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணிவிட்டு 1 by z1க்கு வந்து z1 பார் இதை கண்டுபிடிக்கும். z2 z3 பார் இதை கண்டுபிடிச்சிட்டு இதில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். தென் ப்ராப்பர்ட்டி 2, தென் ப்ராப்பர்ட்டி 3. ஸோ த ஃபைனல் ஆன்சர். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.